சரியான மழை, சரியான வாடைக்காத்து. அப்படியே ஃப்ரீசருக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. வீட்டுக்கு வெளியிலயும் அப்படிதான் இருக்கு. பயங்கர கூலிங்கா இருக்கு. நம்ம வாத்து முட்டை போட்டு அத வந்து உடைச்சிட்டு போயிருக்கு பாருங்க. ஃபுல்லா உடைஞ்சு போச்சு. கிளைமேட் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எவ்ளோ அமைதியா இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்ம கூலிங்கு. சூரிய ஒளியே காணோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையில் பேசுகிறனால தொண்டை அப்படியே ஏதோ தொண்டைக்குள்ளே ஏதோ அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. நல்ல மழை, பயங்கர பனி, பயங்கரமாக இருக்குது கிளைமேட். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஐயோ சாமி முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் நைட்டாக வந்துட்டு சொட்டர் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது இல்லை அப்படின்னா நேராக அப்படியே மேலே போயிட்டு வர வேண்டியதேன். அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அஸ்விதா சூசரியெல்லாம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. நான் எந்திரிச்சு இப்போ தான் வெளியில் வந்தேன். மழை பெஞ்சிச்சா என்ன பண்ணுது இந்த கோழியெல்லாம் என்னோடய வாசப்படியில் வந்துட்டு பாத்ரூம் போய் வச்சுருக்கா அப்படின்னு ஒரு பயத்துலேயே நான் வந்துட்டு வந்தேன். ஆனால் இட்ஸ் ஓகே, எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வெளியில் போயிடுச்சு. வாத்து மட்டும் முட்டையை உடச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்ஸ்டே மார்னிங் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருக்குமே வந்துட்டு குட் மார்னிங். புயல் வருதுன்னு சொல்லி கடைசியில் புயலே வரல. அதாவது பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லீவ் இடையில் அன்றைக்கி வெயில் அடிக்கும், ஸ்கூல் வைக்கையில் மழை பெய்யும். இன்றைக்கி என்ன நடக்க போகுது தெரியல. நேற்று லீவு, இன்றைக்கி ஸ்கூலு. பார்ப்போம். தேர்ட்ஸ்டே மார்னிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாக இட்லி வந்துட்டு செய்ய போகிறேன். இட்லி வித்து உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு செய்ய போகிறேன். இட்லி மாவு வந்துட்டு நேற்று வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இந்த கிளைமேட்டுக்கு எப்படா பொங்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே மாவு வந்து பொங்கி வருது. என் கைக்கு வந்துட்டு சில டைம்ஸ் வந்துட்டு மாவு பொங்கும், சில டைம்ஸ் வந்துட்டு மாவு பொங்காது, இல்லாட்டி மெஷர்மெண்ட்டு தப்பாயிரும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இல்லாட்டி தண்ணியை வந்துட்டு கரைச்சி வச்சுருவேன் ரொம்ப தோசைக்கு மாதிரி. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு மாவு அரைச்சி கரெக்டாக வந்து கரைச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் இட்லியாக வந்துட்டு வருது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அரைக்கிற மாவில் சூப்பராக வருதே அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. இட்லி வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக வருதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அது டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு இட்லினா ரொம்ப ஃபேவரெட். அதனால் தேர்ஸ்டே மார்னிங்கும் இட்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் நான் மட்டும், அம்மா தம்பி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் ஆஃப்டர்நூனும் வந்துட்டு நான் தான் இட்லி வந்து எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்துட்டு லஞ்சுக்கும் வந்துட்டு இன்றைக்கி இட்லி தான் வந்து கொடுத்துருந்தேன். இட்லி வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் செகண்டு தட்டு வந்து ஊற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் இட்லி வந்துட்டு ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பிளாஸ்டிக் பவுல். இதில் வந்து நான் போட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் பை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காஃபி, டீ யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு சைட் பை வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். பால் வந்துருந்துச்சு. அதை வாங்கி வந்து தூக்கில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைமும் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகாமையே குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வந்து குக்கிங் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு இட்லி மட்டும் வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இட்லி ஒரு சைடு, அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு சைடு வந்துட்டு கழுவிட்டு, அது மண்ணாக இருந்துச்சு சந்தையில் வாங்கினது செம்மண்ணா. அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ குக்கரில் வந்துட்டு உப்பு போட்டு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இதை ஒரு சைடு, அதுக்கப்புறம் இட்லி ஒரு சைடு வந்து போட்டுட்டு போனேன் அப்படின்னா அம்மா வந்து பார்த்துக்க சொன்னேன். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஃபி, டீ எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு தான் வந்துட்டு போனேன். அவங்க வந்துட்டு ப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, அதாவது ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் பிள்ளைங்க, அவங்க ஆயா எல்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டீ, காஃபி இதெல்லாம் வந்து குடிச்சிட்ருந்தாங்க. நான் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு அங்கிட்டு உருளைக்கிழங்கையும் வந்து சைட் பை வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு 2வது தட்டு இட்லி வந்துட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போனேன். மணி ஆகிட்டே இருக்குது. இந்த ஸ்கூல் டைமில் மட்டும் எப்படி தான் அந்த வாட்சுக்கு வந்துட்டு தெரியுமோ தெரியல, வேகமாக வந்துட்டு ஸ்பீடாக ஓடுற மாதிரியே இருக்குது டைமிங். என்னடா இது நம்மளுக்கு தான் இப்படி இருக்கா என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான். எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும் லாஸ்ட்டாக வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது.
இவங்கள கிளப்பி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறதுக்குள்ளேயோ அட்டா சுடு தண்ணி காலில் ஊற்றுற கணக்காக தான் இருக்கும் அந்த டே. காலையில் யாராவது வந்துட்டு ஃபோன் அடித்தாலும் எனக்குலாம் வந்துட்டு ஓவர் டென்ஷன் ஆகிடும். எப்போ காலையில் ஏப்பா ஃபோன் அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக 9, 9:30க்கு மேலே எனக்கு ஃபோன் அடித்தா பரவாயில்ல. அப்போ தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் ஃபோன் அடிக்கும், இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது மெசேஜ் போட்டுட்ருப்பாரு. அட எப்பா அங்கிட்டு இங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் நான் வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேனே. வீடியோ எடுக்கிறதும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கிட்டு நான் ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பேன், அதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். காலையில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக வந்துட்டு போகும். வேகமாக குயிக்காக வந்துட்டு வீடியோவும் எடுத்துக்கணும், சைட் பை குக்கிங்கும் வந்து செய்யணும். அப்படிங்கிறனால ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு போயிட்டுருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு காஃபி, டீ எல்லாத்தையும் போட்டு ஆற்றி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேகமாக வந்து கிளம்பியாச்சு. வீட்டில் வந்துட்டு லேடீஸ் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது, லேடீஸுக்கு தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு தெரியும் ஜென்ஸை விட. ஜென்ஸ் வந்து சம்பாரித்து கொடுக்குறது தான். மற்றபடி வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எது எது தேவை, எது தேவையில்லை, எதை எதை எப்படி பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு மேக்ஸிமம் லேடீஸ்க்கு தான் வந்துட்டு தெரியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ப்ளஸ் லேடீஸு சொல்கிற சில கருத்துக்களை வந்துட்டு ஏற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஒரு சில வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் மாமியார், மாமனார் அவங்களோட முடிவை தான் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து ப்ளஸ் ஒய்ஃபோட முடிவை வந்துட்டு எதிர்பார்க்கவே மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல வந்தாலும் அதை வந்துட்டு தடுத்துருவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு அவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே தெரியாது, நம்மலாம் வந்துட்டு இன்னும் என்னமோ குழந்த அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு யோசிப்பாங்க. ப்ளஸ் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், அதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு கொடுக்கணும், அதை வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது வருஷம் பூரா. இதுகளெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்குல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ், சோம்பு வந்து சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக அதில் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு வதங்க விடலாம். நானும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துட்டு ஒரு கப்பு டீயை வந்துட்டு அடித்தாச்சு. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ அப்பா சாமி, கிளைமேட் வந்துட்டு அப்படி இருக்குது. நான் வந்துட்டு ஐஸ் தண்ணியில் வந்து குளிச்சுட்டு வந்தேன். எங்கள் அம்மா சுடு தண்ணி வந்து போட்டுட்ருக்காங்க பிள்ளைங்களுக்கு விறகுல. நான் வேண்டாம், நான் ஐஸ் தண்ணியில் குளிச்சுறேன்னு வீராப்பா சொல்லிட்டு போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஐஸ் தண்ணியை தொட்டு அப்படியே வட 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 வடன்னு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி கூலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்துட்டு வதக்கிக்கலாங்க. மல்லித்தூள் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஐயய்யோ! மல்லித்தூள் வந்து காலி ஆயிடுச்சு. இப்போ போய் காலி ஆகுதே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சம்பட்டத்தில் வந்துட்டு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வீட்டுக்குன்னு, அதில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு டப்பாவில் வந்துட்டு போட்டு எடுத்து வச்சேன். பச்சை வாடை போகிற அளவுக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு கொதிக்க விட போகிறோம். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்கணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உருளைக்கிழங்க வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே தட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஆற வச்சு. அது வந்து சுபஸ்ரீ வந்துட்டு உரிச்சிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்க வந்துட்டு இதில் போட்டு நம்ம வந்துட்டு வேக விட வேண்டியதான். அடுத்து 2வது வாட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம். இப்போ உப்பு கம்மியாயிருந்துச்சு, அதனால் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு தேவையான தேங்காய் வந்துட்டு அரைச்சிக்க போகிறேன். தேங்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு, கசகசா, பூண்டு, கொஞ்சமாக முந்திரி இதெல்லாமே வந்துட்டு சேர்த்து இன்றைக்கி வந்துட்டு அரைச்சேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப நாளாச்சு நானுமே உருளைக்கிழங்கு குருமா செஞ்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் சட்னியே செஞ்சுட்ருக்கேன், நம்மளுக்கே நம்ம சமையல் வந்துட்டு வர வர மறந்து மறந்து போகுதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருந்தனால சரி உருளைக்கிழங்கு குருமா வந்து வச்சிடலாம், எதுக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இப்படி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி, கொஞ்சமாக பூண்டு, கசகசா, சோம்பு இதெல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி இதில் வந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா திக்னஸாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன் தோல் உரிச்சிட்டு. சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு, அதாவது தேங்காய் விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்துட்டு இதில் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்தோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே தேங்காய் கூட கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் கசகசா இது வந்து சேர்த்து தான் நான் வந்துட்டு எப்போவுமே குக்கிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அது ஒரு தனி டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். நல்லாயிருக்கும் ஆனால் அது வந்துட்டு.
டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில குக்கிங்னு வரும்போது இந்த உருளைக்கிழங்கு குருமாவும் அதில் வந்துட்டு இடம் பெற்றுள்ளது. பார்த்தீங்க அப்படின்னா பச்சையா உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு செய்வேன். அதாவது வந்துட்டு மசாலா பொடி இல்லாம மொளகா மட்டும் போட்டு அந்த மாரி வந்துட்டு செய்றது. அதுக்கப்புறம் மசாலா பொடி போட்டும் வந்துட்டு செய்றது. அதிகமா பூரி, உருளைக்கிழங்கு அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவுல அப்பம், இது வந்துட்டு அதிகமா ஓயாம வந்துட்டு செய்வேன். அதுக்கப்புறம் பஜ்ஜி போடுவேன். இதுதான் வந்துட்டு அப்போதைக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில நான் வந்துட்டு குக் பண்ணி பழகும்போது அதிகமா வந்துட்டு வீக்கெண்ட் டேஸ்ல என்னோட அப்பத்தா வீட்ல இது வந்துட்டு அதிகமா வந்து செய்வேன். இப்போ உருளைக்கிழங்கு குருமா ரெடி. லாஸ்ட்டா வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவி வைக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு பேக் பண்ண போறேன். சுபஸ்ரீக்கு 2 இட்லி, அஸ்விதாக்கு 4 இட்லி. அதில எவ்வளோ சாப்பிட்டு வரப்போறாங்கன்னு தெரியல. சுபஸ்ரீ 1 இட்லி தான் வந்து கொண்டு போவா. நான் தான் கம்பல் பண்ணி 2 இட்லி வந்து வச்சுடுறேன். சின்னவ வந்து சாப்பிட்றதுக்கு பயங்கர என்ன சொல்றது, தலைவலின்னே சொல்லலாம். சாப்பிடவே மாட்டேங்குது. காலையில எந்திரிச்சா என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு? என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு? இப்படி ஸ்நாக்ஸா குடுத்து குடுத்து பழகி என்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு தான் வந்து கேட்குறாங்க. நான் வந்துட்டு குடுக்குறது கிடையாது. எங்க வீட்ல வந்துட்டு குடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்க. என்னோட அப்புத்தா, அதே மாரி எங்க அண்ணன். வரும்போதெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கியாந்து வாங்கியாந்து குடுத்து அது அப்படியே பழக்கமாயி, ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னு தான் கேட்குது எழுத சாப்பாடு என்ன இருக்குன்னு கேட்கவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்போ பார்த்தாலும் சாம்பார் சட்னிக்கு இந்த உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.